பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வரும் 3ஆம் ஞாயிறு, மாதத்தின் 3ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்மை தொழுதுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம். தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேதம், உடைய வார்த்தைகள் அனைத்தும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும். இந்த தொழுகையிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் கூட நீர் பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதுமாக உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வரும் 3ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 261ஆம் பாமாலை நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் உன்னதர், கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர், நீர் வாழ்க இயேசுவே என்ற பாமாலையோடு நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போம். Yeah.
கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வோம். கடந்த காலங்களிலே ஆண்டவருக்கு விரோதமாக, சக மனிதர்களுக்கு விரோதமாக, ஆண்டவர் படைத்த படைப்புகளுக்கு, இயற்கைக்கு விரோதமாக நாம் ஏதாகிலும் பாவங்கள் செய்திருப்போமையானால் அவைகளை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்புவித்து ஆண்டுடையத்தில் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சற்று நேரம் அமைதியாக ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 133ஆம் கீர்த்தனை. பாதகன் என் வினைத்தீரையா, கிருபாகராம் நின் பாடு நினைந்தனை சேரையாம் என்ற கீர்த்தனை பாடி நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஒப்புவிப்போம். பாதகன்
மாசில்லாத இயேசுநாதனே வந்துரும் எப்பாவிகளையும் அங்கீகரிக்கும் மாசில்லாத இயேசுநாதனே உந்தன்னிடம் வந்துள்ளனே உருகி அழுதமாது முந்தி மிகச் செய்த பாவம் முழுதும் பொறுத்தாயன்றோ பாதகன் என் வீணை தீரையா கிருபாகரானின் பாடு நீனை தென்னை சேரையா சிந்தின உன் உதிரம் அதே தீயோன் மரத்தை சின்ன பின்னம் செய்ய வல்லதே சிந்தின உன் உதிரம் அதே தீயோன் மரத்தை சின்ன பின்னம் செய்ய வல்லதே வந்தமுற உன்றன் பய பாகமுற்ற கள்வனை விந்தையூர வீரக்ஷித்த வேதனை அவ்விதமாயே பாதகன் என் வீணை தீரையா கிருபாகரானின் பாடு நீனை தென்னை சேரையா அற்ப விசுவாசமுள்ளன் நான் அடியேனை நீ ஆதரிப்பதாரும் தஞ்சமே அற்ப விசுவாசமுள்ளன் நான் அடியேனை நீ ஆதரிப்பதாரும் தஞ்சமே தற்பராவுனை தரிசித்தன்றி நம்பிடேன் எனவே செத்தின தோமாவுக்கு போல் திருவுரு காட்சி தந்து பாதகன் என் வீணை தீரையா கிருபாகரானின் பாடு நீனை தென்னை சேரையா சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடன் விசுவாசிகளே, சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மீண்டும் நம்முடைய வாழ்விலே இன்னொரு பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுக்கவும், ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கவும், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாள் மிக சிறப்புக்குரிய ஒரு நாள். இன்றைய தினம் தந்தையர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. You are the best father in the world. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3ஆம் ஞாயிறு தந்தையர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதை யார் ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கும்போது, அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தே ஒரு சகோதரி சொனோரா ஸ்மார்ட் டாட் என்ற ஒரு சகோதரி தந்தையர் தினத்தை அவர்கள் துவக்கி வைத்தார்கள். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தினத்தை தந்தையர் தினமாக மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். ஏறக்குறைய 111 நாடுகளில் தந்தையர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. அவனமாக அன்னையர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது. வேதத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக, நீங்கள் இந்த உலகத்தில் நீடித்து வாழ வேண்டுமென்றால் உடைய பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்துங்கள். ஏனென்று பார்க்கும்போது, உங்களை பெற்றெடுத்து வளர்த்து சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி குடும்ப வாழ்க்கையிலே உங்களை இணைத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகிய உடைய வளர்ச்சிக்கு பெற்றோருடைய கடினம் உழைப்பு அதிகம். ஆகிய இந்த நாளிலே அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய தந்தையர்களை கனம் பண்ணுங்கள், அவரை வாழ்த்துங்கள், அவர் செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்துங்கள். அப்படி செலுத்தும் போது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அமையும். ஆக இந்த நாளிலே அருமையான தந்தையர்களை திருச்சபையின் சார்பாக, ஆயர் குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். அனைத்து தந்தையர்களும் சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தில் வாழ்ந்திட நான் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, தொழுகை மக்களின் விசுவாசத்தை கொண்டாடுதல். தொழுகை மக்களின் விசுவாசத்தை கொண்டாடுதல். Worship, celebration of people's faith. Worship, celebration of people's faith. இதற்கு ஆதாரமாக
4 திருமறை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் பாடமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. இரண்டாம் பாடமாக சங்கீதம் 148. மூன்றாம் பாடமாக வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். நான்காம் பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 வரை. சங்கீதம் 95 6ஆம் வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள். ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் தலைப்பு மிக சிறப்புக்குரிய ஒரு தலைப்பாக காணப்படுகின்றது. தொழுகை என்றால் என்ன? மக்களின் விசுவாசத்தை கொண்டாடுவதே தொழுகை என்று அருமையான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மக்களின் விசுவாசத்தை கொண்டாடுவதே தொழுகை. யார் இந்த மக்கள்? யார் மீது விசுவாசம் வைக்க வேண்டும்? கடவுளின் பிள்ளைகள் தம்மை படைத்த கடவுள் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை, நம்பிக்கையை கொண்டாடுவதே தொழுகை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்ற சொல்லுக்கு அநேக சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தொழுகை என்றால் ஆராதனை என்று சொல்லலாம், வழிபாடு என்று சொல்லலாம், வணங்குதல் என்று சொல்லலாம், ஆண்டவரை துதித்தல் என்றும் சொல்லலாம். வழிபடு என்ற சொல்லிலிருந்து பிறந்ததுதான் வழிபாடு. திருமறை புத்தகத்திலே வழிபாடு என்ற ஒரு சொல் ஏறக்குறைய தோராயமாக 8629 முறை திருமறையிலே நாம் பார்க்கலாம். தொழுகை என்றால் என்ன? தொழுகை என்பது எல்லா சமயத்திற்கும் பொதுவானது. அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும் அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய கடவுளை வணங்குவது, தொழுது கொள்வது ஒரு பொதுவான காரியம் என்பதை நாம் உணர வேண்டும். தொழுகை கடவுளையும் மனிதனையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்றது. நம்முடைய வழிபாட்டிலே கடவுளையும் மனிதனையும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். தொழுகையில்
இறைவனின் அருட்கொடைகளை எண்ணி மகிழ்ந்து கடவுளுக்கு புகழ்ச்சியும் துதியும் உண்டாக்குவது நம்முடைய கடமை. நாம் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக, அருட்கொடைகளுக்காக நாம் மகிழ்ந்து ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு ஆராதனையாக அமைகின்றது. ஆக அர்த்தமுள்ள தொழுகையை பின்பற்ற நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தொழுகை என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்திலே வர்ஷிப் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த வர்ஷிப் என்ற ஆங்கில சொல்லுக்கு பழங்கால ஆங்கில மொழியில் வர்ஷிப் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. வர்ஷிப். உண்மையில் ஆராதனை என்பது ஒருவருக்கு மதிப்பு கூறுவது அல்லது மதிப்பு குறிப்பிடுவது என்ற பொருள் கொடுக்கின்றது. ஆராதனை என்பது ஒருவருக்கு மதிப்பு கூறுவது அல்லது மதிப்பு குறிப்பிடுவது என்ற பொருள். It really means to attribute or ascribe worth to someone. வர்ஷிப் என்ற ஆங்கில சொல்லுக்கு கிரேக்க மொழியிலே பிராஸ்கோனியோ என்ற சொல் உபயோகப்படுத்தப்படுகின்றது. இந்த வார்த்தையின் பொருள் அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது, மரியாதையின் நிமித்தமாக கரத்தில் முத்தமிடுதல். இது அன்பு கலந்த ஆழ்ந்த மரியாதையை குறிக்கின்றது. ஒருவர் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்த கரத்தில் முத்தமிடுதல் தான் பிராஸ்குமினியோ என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. வர்ஷிப் என்ற சொல்லுக்கு எபிரேய மொழியிலே பார்க்கும்போது ஷாகா என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சொல்லுக்கு பொருள் அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது பவ் டவுன், தாழ பணிந்து வணங்குதல். தாழ பணிந்து வணங்குதல். ஆண்டுடைய சன்னிதானத்திலே நம்மை நாமே தாழ பணிந்து ஆண்டவரை வணங்குவது. சங்கீதம் 95 6ஆம் வசனத்தை சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் வாசித்தோம். அந்த வசனத்தை மீண்டுமாக நாம் படிப்போம். வாருங்கள், தாழ பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்கால் படியிடுவோம் என்ற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டது. வாருங்கள், தாழ பணிந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். நம்மை உருவாக்கிய கடவுளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். இவ்வாறு இறைவனை முழு மனதோடு வணங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, நம்முடைய ஆராதனையின் ஒரு சிறப்புக்குரிய ஆராதனை.
அந்த ஆராதனை அடங்கி இருக்கின்ற நிகழ்வுகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆலய ஆராதனை நாம் பங்கு கொள்ளும் போது நாம் திருச்சபையாக ஆண்டவரை துதித்து போற்றி பாடுகின்றோம். நம்முடைய பாவத்தை ஆண்டுடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்கின்றோம். ஆண்டுடத்திலிருந்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நாம் பெறுகின்றோம். திருமறை பகுதியை வாசிக்கின்றோம். ஆண்டுடைய செய்தியை நாம் தியானிக்கின்றோம். ஜெபங்கள் ஏறெடுக்கின்றோம். காணிக்கைகளை படைக்கின்றோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் உலகத்திற்குள் கடந்து செல்லுகின்றோம். இது நம்முடைய ஆராதனையில் இருக்கின்ற முக்கியமான காரியங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகிய நம்முடைய தொழுகை முறை, ஆராதனை முறை அது மிக சிறப்புக்குரியது என்பதை நாம் அறிய வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவ வழிபாடு பிரத்யேகமானது, அது சிறப்புக்குரியது. எங்கள் படைப்பாளி, மீட்பர் மற்றும் பராமரிக்கும் கடவுள், அவரை புகழ்ந்து வணங்குவது அது சிறப்புக்குரிய நிகழ்வு என்பதை நாம் அறிய வேண்டும். 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன். கடவுள் மாபெரும் தகுதி உடையவர் என்பதற்காக அவரை கனம் கௌரவிக்கும் செயலே தொழுகை என்பதனை திருமறை பார்க்கின்றது. நம்முடைய கடவுள் மாபெரும் கடவுள், இந்த உலகத்தை படைத்த கடவுள், நம்மை உண்டாக்கின கர்த்தர், அவர் தகுதி உடையவர் என்பதற்காக அவரை கனம் செய்வது, கௌரவிப்பது நம்முடைய கடமை. அவரை தொழுது கொள்வது நம்முடைய கடமை என்பதை திருமறை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 3 காரியங்கள். 1, worship enables to identify one's own nature. வழிபாடு ஒருவரின் சொந்த தன்மையை அடையாளம் காண உதவுகின்றது. வழிபாடு தொழுகை ஒருவரின் சொந்த தன்மையை அடையாளம் காண உதவுகிறது. பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் சற்று சிந்திப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி காண்கின்ற ஒரு தரிசனம். ஊசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு அவர் ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கின்றார். ஆண்டவரை அவர் காண்கிறார். உன்னதமான ஸ்தானத்திலே அவர் அமர்ந்திருக்கின்ற காட்சியை ஏசாயா தீர்க்கதரிசி காணுகின்றார். ஆண்டவருக்கு மேலாக சேராபீன்கள் ஆண்டவரை துதித்து பாடுகின்றன. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சேராபீன்களினுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து
ஆலயம் புகையினால் நிறைந்தது. இது ஒரு பரலோக காட்சி. பரலோகத்திலே ஆண்டுடைய தொழுகையை நாம் இங்கே பார்க்கின்றோம். A heavenly worship. தேவ தூதர்கள், சேராபீன்கள் பரலோகத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம். சேராபீன்கள் புனித ஆண்டவரை வணங்கும் பரலோக வழிபாட்டின் காட்சியை நாம் இந்த பகுதியிலே காணலாம். இந்த சூழ்நிலையிலே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை காண்கிறார். அந்த பரலோக வழிபாட்டிலே, அந்த பரலோக தொழுகையிலே ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய நிலைமையை உணர்ந்து பார்க்கின்றார். தன்னுடைய நிலைமையை அவர் உணர்ந்து பார்க்கின்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஆண்டுடைய சன்னிதானத்திலே, ஆண்டுடைய தொழுகையிலே, பரலோக தொழுகையிலே கலந்து கொண்ட ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து கொள்ளுகின்றார். தன்னுடைய உண்மையான நிலைமையை அவர் அறிக்கை செய்கின்றார். ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், தவறான காரியங்களை பேசுகின்ற ஒரு மனுஷன், பாவங்களை குறித்து பேசுகின்ற ஒரு மனுஷன், கெட்ட வார்த்தைகளை பேசுகின்ற ஒரு மனுஷன், அது மட்டுமல்லாமல் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன் என்று தன்னுடைய உண்மையான நிலைமையை உணர்கின்றார். ஆகிய தொழுகை என்பது ஒரு தனி மனிதனுடைய தன்மையை உணர்கின்ற ஒரு நேரம். ஆக ஏசாயா தீர்க்கதரிசி உண்மையான நிலைமையை அவர் உணர்கின்றார். நான் பாவியான ஒரு மனுஷன், பாவிகள் வாசம் செய்கின்ற மனுஷன் மத்தியிலே வாசம் செய்கின்றவன், அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று தன்னை ஆண்டுடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்கின்றார். உண்மையான வழிபாடு நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் அர்த்தமுள்ளதாக ஈடுபட உதவுகிறது. ஆகிய வழிபாடு, தொழுகை நம்முடைய உண்மையான நிலைமை உணர்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த கால வேளையிலே இந்த தொழுகையிலே கலந்து கொள்கின்ற நாம், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்ற நாம், நம்முடைய நிலைமை என்னவென்று சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தன்மையை சற்று தற்பரிசோதனை செய்து கொள்வோம். ஏசாயை போல நாம் இருக்கிறோமா இல்லையா என்று சிந்தித்து நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரமாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக, worship enables sanctification. பரிசுத்தம் அடைய தொழுகை உதவுகிறது. பரிசுத்தம் அடைய தொழுகை உதவுகிறது. Worship enables sanctification. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபையாருக்கு எழுதுகின்ற 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்விதமாக கூறுகின்றார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும்
சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதலே தேவன் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கின்றார். ஆண்டவர் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கின்றார். நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் சத்தியத்தை விசுவாசிப்பதற்கும் ரட்சிப்பு அடைவதற்கும் கடவுள் நம்மை முன்கூட்டியே அழைத்திருக்கின்றார், தெரிந்திருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். கடவுள் எப்போதும் ரட்சிக்கப்படுவதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய பரிசுத்தத்திலே நாம் தொடர்ந்து வாழ்வோம். அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்திலே நாம் தொடர்ந்து வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு அருமையான ஒரு வசனம். நாம் அனைவரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்ததினாலே நாம் அனைவரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். இது நம்மால் உண்டான முயற்சி அல்ல, ஆண்டுடைய சுத்த கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாகப்பட்டீர்கள் என்று பவுல் இங்கே குறிப்பிடுகின்றார். நமது தேவனுடைய ஆவியினாலே நாம் அனைவரும் கழுவப்பட்டிருக்கின்றோம். பாவிகளாகிய நாம் ஆணுடைய ஆவியினாலே கழுவப்பட்டிருக்கின்றோம். கழுவப்பட்ட நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் நீதிமான்களாக பட்டிருக்கின்றோம். ஆண்டுடைய சுத்த கிருபை என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே உண்மையான வழிபாடு, கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகவே தொழுகை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவி அளிக்கின்றது. கடைசியாக, worship enables to break the barriers. தடைகளை அகற்ற தொழுகை உதவுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதிக ஆன்மீக மதிப்பு கொண்ட ஒரு அதிகாரமாக காணப்படுகின்றது. ஆண்டவர் தடைகளை அகற்றுகின்ற ஒரு கடவுள். இயேசுவானவர் தான் வாழ்ந்த காலத்திலே சமரியா ஸ்திரீயை சந்திக்கிறார். இயேசுவோடு உரையாடலின் போது அந்த பெண் தான் ஒரு நெறி தவறிய பெண்ணாக இருந்தாலும் சமய பாரம்பரியங்களை நன்கு அறிந்தவளாக
சில காரியங்களை குறிப்பிடுகின்றார். சமரிய ஸ்திரீ ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரி. அப்படி அவள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சமய பாரிய பரியங்களை நன்றாக அறிந்த ஒரு பெண்மணியாக காணப்படுகின்றார். கிணற்றின் அருகே தண்ணீர் சேர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசு சுவாமி அவளை சந்திக்கின்றார். குடிப்பதற்கு தண்ணீரை தாரும் என்று கேட்டபோது, நான் சமரிய ஸ்திரீயாச்சே, நீங்கள் யூதராச்சே, நீங்கள் எப்படி என்னிடம் நீங்கள் கேட்க முடியும், பேச முடியும் என்று கேட்கின்றார். ஆக இயேசு வாழ்ந்த காலத்திலே சமரிய மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். ஆக யூதர்கள் எந்த விதத்திலும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பெண்மணியை ஆண்டவர் சந்திக்கின்றார். ஆனால் இங்கு இயேசு பாரம்பரியங்களை குறித்து பேசாமல் அதற்கு மேலானவற்றை பேசுகிறார். சமய கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவது தான் உண்மையான வழிபாடு. சமய சம்பிரதாயங்கள் அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதே உண்மையான வழிபாடு என்று ஆண்டவர் இங்கே போதிக்கின்றார். இங்கு வழிபாட்டிற்கான சரியான விளக்கத்தை சொல்வதை காண்கிறோம். மனித வாழ்வுக்கு சமயங்கள் உதவ வேண்டுமே தவிர சமயத்துக்காக மனிதன் அழிக்கப்படக்கூடாது என இயேசு கூறுகின்றார். மனிதனுக்காகத்தான் சமயமே தவிர சமயத்திற்காக மனிதன் அல்ல என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் யாரை ஆராதிக்க வேண்டும், எந்த இடத்திலே ஆராதிக்க வேண்டும். இந்த சமரிய ஸ்திரீ யாரை ஆராதிக்க வேண்டும் என்பதிலே குழப்பமடைந்தவளாக காணப்படுகின்றார். வழிபாட்டை குறித்து பேசும்போது இயேசு கூறிய வண்ணமாக யாரை வழிபடுவோம் என்று தெரியாமல் அந்த சமரிய பெண் குழப்பத்தின் மத்தியிலே இருப்பதை இயேசு கண்டு அவளுக்கு தெளிவை எடுத்து சொல்லுகின்றார். எப்படி வழிபட வேண்டும், யாரை வழிபட வேண்டும், எங்கே வழிபட வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக அந்த சமரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் எடுத்து சொல்லுகின்றார். உண்மையான வழிபாடு. சமரிய ஸ்திரீ இயேசுவிடம் சொல்கின்றாள், நாங்கள் கெர்சிம் மலையில் ஆண்டவரை தொழுது கொள்கின்றோம், நீங்களோ எருசலேமிலே தொழுது கொள்வீர்கள். கெர்சிம் மலை ஆதாம், ஆபிரகாம், நோமா இவருடைய பலிப்பீடங்கள் அங்கே இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவரை அங்கே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்று சமரிய ஸ்திரீ சொல்லுகின்றார். ஆண்டவர் சமரிய ஸ்திரீக்கு யாரை வழிபட வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்களின் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுங்கள், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது என்று
ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். ஆண்டவர் எங்கும் துதிக்கலாம். எங்கே 2-3 பேர் கூடி துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். சிறு மந்தையே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். பாதாளத்துக்கு இறங்கினாலும் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார், வானத்துக்கு ஏறினாலும் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். ஆண்டவர் எங்கும் வாசம் செய்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். ஆகிய கடவுளை எங்கும் ஆராதிக்கலாம், அவரை தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் தெரியப்படுத்துகின்றார். கடவுளை வணங்குபவர்கள் ஆவியிலும் சத்தியத்திலும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்கின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, வழிபாடுடைய சிறப்புகளை நாம் சிந்தித்தோம். வழிபாடு சொந்த மனிதனுடைய தன்மையை அடையாளம் காண்கின்ற ஒரு இடம். தொழுகை பரிசுத்தமாக்கப்படுவதற்கு உதவியாக இருக்கின்றது. தொழுகை தடைகளை அகற்றுவதற்கு, உண்மையான ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, அவரை வணங்குவதற்கு உதவியாக இருக்கிறது என்பதை 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்சபையாரே, நம்முடைய ஆராதனையிலே நாம் பங்கெடுக்கின்றோம். நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் உணர வேண்டும். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்கின்ற ஒரு நேரம். ஏசாயா போன்று நான் அசுத்தமுள்ளவனா என்று சிந்தித்து பார்த்து, ஒருவேளை அப்படி இருக்குமையானால் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ள வருகின்ற நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோமா என்று நாம் சிந்திக்கப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்படுவதற்கே, ரட்சிப்பு அடைவதற்கே, விசுவாசத்திலே பலப்படுவதற்கே ஆண்டவர் நம்மை முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் நமக்காக மரித்தார். அவர் மரிப்பதினாலே நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு ஆராதனையும் கலந்து கொள்ளும் போது அந்த பரிசுத்த உள்ளத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். தடைகளை அகற்றுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீக வாழ்வுக்கு தடைகள் இருக்குமேயானால் இந்த தொழுகையிலே அவைகளை நீக்கி ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தொழுகை குறித்து நாம் சிந்தித்தோம். மக்களின் விசுவாசத்தை கொண்டாடுவதே தொழுகை. இன்றைய சூழ்நிலையிலே 92 நாட்களாக ஊரடங்கு சட்டத்தினாலே நாம் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. வீடுகளிலே தங்கியிருக்கின்றோம், வீடுகளிலே ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட இந்த பரிசுத்த ஆராதனை பங்கெடுக்கின்ற நாம் அனைவரும் அந்த தொழுகையின் சிறப்பை குறித்து நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட, ஆன்மீக வாழ்க்கையிலே வளர இந்த தொழுகை என்ற ஒரு தலைப்பு, ஆணுடைய வசனம் செய்தி ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் எல்லாரும் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் இன்று பின்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.
ஆண்டுடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 86ஆம் கீர்த்தனை, சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் என்ற கீர்த்தனை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். அந்தரம் புவியும் தந்து சொந்த ஜீவனையும் இந்து ஆற்றினார், நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள்மூடி சூட்டினார், கிருபையால் தேற்றினாரே தூரி. சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். பாதரப்பசாசால் வந்த தீதனும் பாவத்தால் நொந்த பாவிகளான நம்மை உசாவி மீட்டாரே. வேத பிதாவுக்கு கந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசுவாச விட்டாரே. கோதனுக நீதிவரன் பாதமதினாதரவில் கூடுங்கள், அவர் துயர் போடுங்கள், ஜெயத்தை கொண்டாடுங்கள், துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். உள்ள ஜோதிகளும் என்னடங்க சேனைகளும் விந்தையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. மண்ணிலுள்ள ஜாதிகளும் நன்னும் பல பொருள்களும் வல்லவரன் என துதி சொல்லி ஏத்தவே. அன்னராம் பிதாவுக்கொரே புண்ணிய குமாரனை கொண்டாடிட, அவன் பதம் தேடிட, வெகு திரள் கூடிட, துதி புகழ் பாடிட பாடிட என்றும். சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். சத்திய தலைவர்களும் வித்தக பெரியார்களும் சங்கத்தோர்களும் கிருபை தங்கி வாழவே. எத்திசை மனிதர்களும் பக்தர் விசுவாசிகளும் ஏகமிகும் சமாதானமாக வாழவே. உத்தம போதகர்களும் சத்திய திருச்சபைகளும் உயர்ந்து வாழத்தியோன் பயந்து ஆழமிக நயந்து கிறிஸ்துவுக்கு ஜெயந்தான் நயந்தான் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும்.
சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். ஒரு சில அறிவிப்புகள். ஒரு துயரமான ஒரு செய்தி. ஆண்டுடைய ஊழியக்காரராகிய பிரதர் பேட்ரிக் ஜோஷுவா, ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டரி பிரேயர் பேண்ட் ஐயா அவர்கள் கடந்த 17ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் என்பதை மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஊழியர், தேவ பக்தியுடையவர், நல்ல ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று எஃப்எம்பி என்ற மிஸ்டரி நிறுவனத்தை சிறப்பாக நடத்தியவர். அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு, அவர் செய்த நற்பணிகளுக்கு நாம் நன்றி சொல்வோம். துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்கு ஆதரவையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்தருள்வாராக. அவனமாக கடந்த சில நாட்களாக இந்தியா சைனா பார்டர், லடாக், கார்கன் என்ற பகுதியிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு ஏறக்குறைய 20 ஆர்மி சோல்ஜர்ஸ் மரித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு வருத்தம் அடைகின்றோம். நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எதிர்பாராத விதமாக இந்த அசாதாரண சூழ்நிலையிலே தங்களுடைய உயிரை நாட்டிற்காக இழந்திருக்கிறார்கள். அவருடைய ஆத்மா சாந்தடைய நாம் ஜெபிப்போம். மிக சிறப்பாக தெலங்கானா மாநிலத்தை சேர்ந்த கர்னல் சந்தோஷ் பாபு அவர்களும் ஹவுல்தார் சுனில் குமார் பாட்னா அவர்களும், ஹவுல்தார் கே பழனி தமிழ்நாட்டை சேர்ந்த இவர்களும் மரித்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்தருள்வாராக. அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவி அனைத்தும் இவருக்கு ஏற்ற காலத்தில் கிடைக்கப்பெற்று அந்த குடும்பத்தின் மக்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்து இருந்திருக்கின்றார்கள். அவனமாக இந்த கொரோனா தொற்று நோயினால் நாளுக்கு நாள் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே 35,000க்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக வேலூர் பகுதியிலே 400க்கு மேலாக மக்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதனையோடு துக்கத்தோடு நாம் வாழ்ந்திருக்கின்றோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து நம்மை எல்லா விதமான மோச நாசம் விலக்கி காத்து நம்மை ரட்சிப்பாராக. அநேக தலைவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் மரித்திருக்கிறார்கள். அரசாங்க தலைவர்கள், அதிகாரிகள் உயிரை எழுந்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக வேலூர் பகுதியை சேர்ந்தவர் சென்னை தியாகராஜ நகர் வட்டாரத்திலே மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷனில் அதிகாரியாக சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய பாலமுரளி அவர்களும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மரித்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தின் மக்களுக்கு ஆதரவும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே வருகின்ற வாரத்தில் பிறந்த நாட்களை காண இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். மீனோடைய வாழ்க்கை இன்னொரு ஆண்டை கிருபையாக கூட்டிக் கொடுப்பதற்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். அவனமாக வருகின்ற நாட்களே திருமண நாட்களை காணிக்கின்ற
நம்முடைய சபையினுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். சுகவீனமுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிக சிறப்பாக மிஸ்ஸஸ் ஜெபசேலி ஐசக் அவளுக்காகவும் மிஸ்டர் சாமுel ஜோஷி அவளுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையுடைய குடும்பங்களுக்காக, வயதானவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பேராயத்திற்காக, ஆயர்மார்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மிக சிறப்பாக கடந்த 3 மாதங்களாக நாம் திருச்சபையாக ஆலய ஆறுதலை கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணிக்கைகள் வராத காரணத்தினாலே நாம் செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். அசஸ்மெண்ட், இபி பில், மற்ற இதர செலவுகள் நாம் சந்திக்கப்பட வேண்டும். ஆக திருச்சபையார் நீங்கள் மனப்பூர்வமாக சபைக்கு படைக்க வேண்டிய காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்க முடியாகும். அல்லது ஃபோன் மூலமாக நீங்கள் ஜான் அவளை தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்து காணிக்கையை வசூல் செய்து வருவார்கள். ஆக நீங்கள் தொடர்ந்து சபைக்கு உதவியாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்காக ஆலயம் திறந்து வைக்கப்படும். காணிக்கை படைக்கின்றவர்கள் ஆலயத்திற்கு நீங்கள் கொண்டு வந்து படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனை நாம் முடித்துக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு போற்றுகின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை துவக்கம் முதல் இம்மட்டமாக உடைய பிரசனம் எங்களோடு இருந்து இந்த சிறப்பாக இந்த ஆராதனை நடத்தி கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய பிரசனம் எங்களோடு இதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களோடு பேசியதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை ஆராதனையிலே தொழுகை என்றால் என்ன, மக்களின் விசுவாசத்தை கொண்டாடுதலே தொழுகை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒருவர் மீது வைத்திருக்கின்ற அன்பு, மதிப்பு செயல் வடிவத்தின் மூலமாக, தொழுகையின் மூலமாக தெரிவிப்பதே தொழுகை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. தொழுகை என்றால் பணிந்து வணங்குவது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் உம்மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை, நம்பிக்கையை நாங்கள் கொண்டாட நீர் எங்கள் கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டு 3 சிறப்பான காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். தொழுகை என்பது ஒரு சொந்த மனிதனுடைய தன்மையை அடையாளம் கண்டு கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு, வழிபாடு என்பதை அறிந்து கொண்டோம். தொழுகை பரிசுத்தத்திற்கு உதவியாக இருக்கின்றது. தொழுகை தடைகளை அகற்ற உதவியாக இருக்கின்றது. ஆம் ஆண்டவரே, தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க இந்த நேரத்தை கிருபையாக நீ தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டு ஒருவேளை உமக்கு விரோதமாக நாங்கள் பாவங்கள் செய்திருப்போமேயானால், அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் வாசம் செய்து கொண்டிருப்போமேயானால், தவறான வார்த்தைகளை, பாவங்களை நாங்கள் செய்திருப்போமேயானால், எங்களையே நாங்கள் இந்த ஆராதனையிலே தற்பரிசோதனை செய்து கொள்கின்றோம். ஆண்டவருடைய எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. எங்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தொழுகை என்பது பரிசுத்தத்திற்கு
உதவுகின்றது. ஆம் ஆண்டவரே, பரிசுத்தத்திற்கு என்று எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களை முன்குறித்திருக்கின்றேன். நாங்கள் ரட்சிப்படைவதற்கும் பரிசுத்தத்திலே வளர்வதற்கும் சத்தியத்திலே விசுவாசத்தில் வளர்வதற்கும் நீங்கள் எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறீர். நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்ததினாலே நாங்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம் சுவாமி. ஆக தொழுகை பரிசுத்தத்திற்கு உதவியாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, தடைகளை அகற்றுகின்ற தொழுகை ஆண்டவர் ஆன்மீக வாழ்க்கையில் நாங்கள் வளர தடைகள் ஏதாவது இருக்குமேயானால் அவைகளை நாங்கள் நீக்கிவிட்டு உண்மையான கடவுளை ஆண்டவரே ஆத்மாவோடும் சத்தியத்தோடும் உள்ளான இருதயத்தோடும் நாங்கள் தொழுது கொள்ள கிருபை செய்யும் சுவாமி. இந்த நாளின் தொழுகை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் செய்த அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. விசேஷமாக இந்த உலக வாழ்க்கை முடித்தபடி சன்னிதானத்துக்கு வந்திருக்கின்ற ஊழியர்களை நான் நினைவு கூறுகின்றோம். மிக சிறப்பாக பிரதர் பேட்ரிக் ஜோஷ்வா ஐயாவுடைய நான் நினைவு கூறுகின்றோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக, அவர் செய்த நற்பணிகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். அவர் ஸ்தாபித்த அந்த ஸ்தாபத்துக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து அந்த ஸ்தாபனத்தை முன்னின்று நீர் வழிநடத்தும் சுவாமி. அவருடைய ஆத்மா சாந்தியடையும், அவருடைய குடும்பத்தின் மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் தாமே தாரும் சுவாமி. என்னுடைய நாட்டிற்காக விசேஷ வண்ணமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. லடாக் பகுதியிலே கடந்த நாட்களிலே நிகழ்ந்த அசாதாரண சூழ்நிலைக்காக நாங்கள் வருதுகின்றோம். சைனா ஆர்மியினாலே ஆண்டவரே ஏறக்குறைய 20 இந்தியர்கள் மரித்தார்கள் என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் வருத்தமடைகின்றோம். அந்த இடத்திலே சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணிட வேண்டுமாய் வேண்டிக்கூடும். உயிரிழந்த மக்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும் சுவாமி. மிக சிறப்பாக வேலூர் தமிழ்நாட்டை சேர்ந்த பழனிக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கின்றோம். அந்த குடும்பத்தின் மக்களை கர்த்தர் பலப்படுத்தும், ஆசிர்வதியும் சுவாமி. அவனுமாக கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அனைத்து உலகத்திலேயும் இந்திய தேசத்திலேயும் உயிர்ந்த மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் சுவாமி. இந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தாரும். வேலூர் பகுதியில் ஏறக்குறைய 400க்கு மேலாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. தமிழ்நாட்டு 35,000க்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. இவர் அனைவரும் வெகு சீக்கிரத்தில் பூர்ண சுகம் பெற கர்த்தர் கிருபை செய்யும். விசேஷமாக பாலமுரளி சப் இன்ஸ்பெக்டர்களுக்காக நாங்கள் செபிக்கின்ற வேலூர் பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் மரித்திருக்கிறார்கள் சுவாமி. அவருடைய குடும்பத்திற்கு ஆறு சமாதானத்தை கர்த்தர் தந்துள்ள சுவாமி. இந்த கொரோனா தொற்று நோயை எதிர்த்து போராடுகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக, தூய்மை பணியாளருக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. தங்கள் குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக ஆண்டவர் இரவும் பகலுமாக உழைத்து வருகிறார்கள் சுவாமி. அவருடைய ஆசிரியம், அவருடைய பணிகளை ஆசிரியம், அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் இடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். வருகின்ற வாரத்தில் பிறநாளை காணிக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை செபிக்கின்றோம். உடைய கிருபையினால் இரக்கத்தினால் இன்னொரு ஆண்டை கிருபையாக நீ கூட்டிக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆசிரியர் சுவாமி. அவனுமாக வருகின்ற நாட்டில் திரும்ப நாட்டில் காணிக்கின்ற திருச்சபையின் பிள்ளையுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பங்களை ஆசிரியம், குடும்பத்தின் தேவையை சந்தியும், தொடர்ந்தும் சாட்சியலாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. சுகவீனமுள்ளவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக மிஸ்ஸஸ் ஜெபசீலி ஐசக் அவளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். உடைய காயப்பட்ட கரத்தினாடி தம்மை தொட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆசீர்வதித்து புது வாழ்வு நீர் அவள் தந்திர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம். அவனுமாக சாமுel ஜோஷ் அவளுக்காக செபிக்கின்றோம். கடந்த நாட்களே அவர்கள் ஒரு விபத்துக்குள்ளாகி சிஎம்சி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பெற்று சுகம் பெற்று வீடு திரும்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். மிக சீக்கிரத்தில் பூர்ண சுகம் பெற்று ஆண்டவரை தொடர்ந்து தன்னுடைய பணிகளுக்கு செல்ல கர்த்தர் தாமே கிருபை செய்யும். குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி.
எங்களுடைய திருச்சபைக்காக திருச்சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இந்த விசேஷித்த நாட்களிலே கொரோனா தொற்று காலங்களிலே உடைய பிள்ளைகளை தாமே பாதுகாத்து ஆசீர்வித்து காத்தரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொண்டோம். சுவாமி, வயதான பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தார் சுவாமி. விசேஷ வண்ணமாக ஆண்டவர் இன்றைய தினம் தந்தையர் தினமாக அனுசரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, நீர் கொடுத்த கட்டளை இந்த உலகத்தில் நீங்கள் நீடித்து வாழ வேண்டும் என்றால் உடைய பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். தந்தையர்களையும் அன்னையர்களையும் கனம் பண்ணுங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறேன் சுவாமி. ஆக பிள்ளைகள் அந்த கட்டளை உணர்ந்து தங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க கனம் செலுத்த கிருபை செய்யும் சுவாமி. மிக சிறப்பாக இன்றைய தினம் தந்தையர் தினம் சுவாமி. பிள்ளைகளை பெற்றெடுத்து அவளை வளர்த்து வாழ்க்கையில் உணர்வான நிலைக்கு வருவதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் தந்தையர். ஆக பிள்ளைகள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக பெற்றோரை கவனிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும் சுவாமி. அனைத்து தந்தைகளையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இடைப்பெற்றோரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பெற தந்து மகிழ்ச்சியாக தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. அடியனுடைய குடும்பத்திற்காகவும் திரு ஜானுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வளாகத்தில் எங்களை சுகபத்திரமாக ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருவதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். எல்லா வித மோச நாசங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை விலக்கி காத்து தொடர்ந்து உடைய பணியை நாங்கள் செய்ய ஆண்டவரே எனக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கூட்டிக் கொடும். என்னுடைய கைகளை திடப்படுத்த வேண்டுமாய் வேண்டிக்கொடும். நல்ல சுகத்தையும் சந்தோஷ சமாதானத்தையும் கர்த்தரை கூட்டிக் கொடுக்க வேண்டுமாய் வேண்டிக்கொண்டோம் சுவான். மீண்டுமாக எங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கின்ற சுவான். என் உண்மை நிலையை நான் உணர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டு உண்மையான கடவுளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் தொழுதுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பராக. காட் பிளஸ் யூ. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆஸ்வதிப்பராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.